சில பசங்க வந்து ஒரே குத்து குத்திட்டானுங்கன்னு வச்சுங்களேன், அந்த சில்கான்னு சொல்றாங்களே அந்த அந்த வந்து ஜெல்லு வந்து வெடிச்சுலாம் இருக்கு, இறந்தெல்லாம் இருக்கான், வெளியே வந்து விழுந்தெல்லாம் இருக்கு. ஒரு பெண்ணோட உடல் உறவு கொள்றது அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. உங்ககிட்ட என்ன அப்படி கிடைச்சிரும்னு வராங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க? ஒரு சின்ன ரூம்ல யாருக்குமே தெரியாம அப்படி வச்சு சர்ஜரி பண்ணி இங்க வந்து வெளியவே அமிச்சாங்க. ஆனா அதுலயே வந்து லீகலா பண்றதும் இருக்கு, அன்லீகலா பண்றதும் இருக்கு. எனக்கு பண்ணது வந்து அன்லீகலா தான். சர்டிஃபிகேட் தேவையா? ஆமா, கண்டிப்பா தேவை. இப்போ நம்மளுக்கு வந்து பாஸ்போர்ட்ஸ் அப்ளை பண்ணனா கூட அதுக்கு கம்பல்சரி அதெல்லாம் கேக்குறாங்க. நீ என்ன பண்ண? நானும் வெளியே கொண்டு வரேன். அதான் எதனால, ஏன் தயங்க? எங்களுக்கு ஒரு பயம், என்னோட பேர் வந்து வெளியே இவங்க வேற மாதிரி ஏதாவது வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? என்ன பண்ணிருக்காங்க? இதுக்கு பிறப்புறுப்பு அறுவை சிகிச்சை பண்ணா மட்டும்தான் ஒரு ஆணோட உடல் உறுப்புகளும் அது பெண்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்காது, திருநங்கைகளை மட்டும் தான் பிடிக்கும். கேட்டகரிஸ் வைஸ் நிறைய இருக்கு. ஃபீமேல் கேட்டகரி, டிரான்ஸ் கேட்டகரி, டிரான்ஸ்மென் கேட்டகரி, கே கேட்டகரி, அப்புறம் வந்து சிடி கேட்டகரி, இப்படின்னு சொல்லி நிறைய கேட்டகரிஸ் இப்போ வந்துச்சு சொசைட்டியில். அந்த அளவுக்கு எல்ஜிபிடிக்குனா என்னன்னு சொல்லிட்டு பாப்புலர் பண்ணிட்டாங்க. பாதுகாப்பான உடல் உறவு தானே? ஆமாம், பாதுகாப்பான எல்லாமே வந்து சேஃப்டி மஸ்ட். எங்களுக்கு சேஃப்டி இல்லாமல் நாங்கள் யாரோடவும் உடல் உறவு கொள்ளவே மாட்டோம். சில பேர் சொல்றாங்க அப்படிலாம் இல்லைங்க, இது என்னோட சொந்த நகைன்னு. எங்களுக்கு பாருங்கல்ல, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், என்கிட்ட ஒரு நகை கூட கிடையாது. ஒவ்வொரு செங்கல்ல கூட நாங்கள் பட்ட கஷ்டங்கள் இருக்கும். வணக்கம், இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோட மாடல் அழகி டாஸ்லின் ராஜேஸ்வரன் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய நேர்காணலை நம்ம இன்னைக்கு தொடரலாம். வணக்கம் டாஸ்லின். வணக்கம். மாடல் அழகி, மாடலிங், இதை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? என்ன காரணம்? என்னோட வந்து விஷஸ், என்னோட வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கிரியேட்டிவாக நான் வந்து மாடலிங்க்கு வரணும். நிறைய பேர் வந்து எனக்கு வந்து இன்ஃபயராக இருந்திருக்காங்க. என்னோட வந்து பேர் வந்து நிலைச்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து சினி ஃபீல்டுக்கு நம்மளால வந்து நேரடியாக வந்து உள்ளே போக முடியாது. அதுக்கான வந்து ஒரு வந்து பாதையை நான் வந்து மாடலிங் எடுத்துட்டு இன்னைக்கு நான் வந்து மாடலிங் ஃபீல்டில் வந்து நான் வந்து நிற்கிறேன். ஒரு டிரான்ஸ்ஜென்னா இந்த மாடலிங் ஃபீல்டு உள்ள நீங்கள் அடி எடுத்து வச்சிருக்கீங்க. உங்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு உள்ள? இதுல வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள்ஸ் தான். இதுல வந்து எந்த வகையான வந்து வாய்ப்பு எங்களுக்கு வந்து ஈஸியா வந்து கிடைச்சிட போதே கிடையாது. இது வந்து சமுதாயத்துக்கே தெரியும். என்ன மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து இருக்குதோ அனைத்து வகையான வந்து குறுக்கு பாதையும் எங்களுக்கும் இருக்கு. பட் ஆனால் நாங்கள் வந்து உள்ள போகும் போதே நிறைய வந்து நெருக்கடிகள் இருக்கு. ஃபைட் பண்ணி நாங்கள் வந்து உள்ள போற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் தாண்டி ஸ்ட்ரகிளை தாண்டி தான் நாங்கள் வந்து உள்ள வந்துட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு போகிற விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணி தான் எவ்ரிடே எல்லா விஷயத்துக்குமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுலயும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது இருக்கா? அதை நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா? கண்டிப்பா இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் அது புரிஞ்சுதா உங்களுக்கு? அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா அந்த சான்ஸ்க்காக தன்னை தானே இழந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போதான் அட்ஜஸ்ட்மெண்ட். சரி, சரிங்களா? எனக்கு இது வந்து 2021ல வந்திருக்கு. ஸோ வந்து 2021ல நான் வந்து ஸ்டேஜ் ஏறும்போது அப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதுல அதை மட்டும் நான் வந்து பண்ணியிருந்தேன்னா. என்ன ஸ்டேஜ் ஏறினீங்க? மிஸ் இந்தியாக்கு. ஓகேங்களா? ஆமா, மிஸ் இந்தியால வந்து டிரான்ஸ் உமன்ஸ் வந்து கிடையாது, அப்போ கிடையாது. இப்போ வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அப்போ நாங்க வந்து ஏறணும் அப்படின்னாலே வந்து என்ன பண்ணணும்னா எதனா ஒரு வகை ஒன்று வந்து பணம் கட்டி உள்ள போகணும். சரி. அப்படி இல்லைன்னா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மூலியமா தான் வந்து உள்ள போய் ஆகணும்ன்ற வந்து சூழ்நிலை இருந்துச்சு. இல்ல இப்ப நீங்க சொல்றத பார்க்கும்போது அப்ப இதுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள போயிருந்தாங்களா? இருந்திருக்கு. ஆனா அதை வந்து சில பேர் வந்து வெளியே சொல்றதுக்கு வந்து தயங்குறாங்க. ஏன் வந்து தயங்குறாங்கன்னா அவங்களோட பேர் வந்து கெட்டு போயிடும், இப்படி பண்ணிதான் நீங்க வந்து உள்ள போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு பேர் கெட்டுப்போம். இது மட்டும் இல்லாம வந்து மிஸ் இந்தியா ஸ்டேஜ்ல வந்து பெண்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சக பெண்களோட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இவங்களும் இப்படிதான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற வந்து பார்வை வந்து கெட்டுப்பட போகுதுன்னு சொல்லிட்டு தான் அது யாருமே வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியில நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்ததாலதான் இன்னைக்கு நான் அந்த வந்து ஸ்டேஜ் நான் அட்டன் பண்ண முடியல. ஆனா அதை தவிர்த்து அடுத்தடுத்தது வந்து என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கோ அதை நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது வந்து சினி ஃபீல்ட்லயும் இருக்கு, மாடலிங் துறையிலயும் இருக்கு. சில துறைகள்லாம் அது கம்பல்சரி பண்ணாதான் உள்ள போகணும் அப்படின்ற அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அது கண்ணோட்ட பார்வைகள் அப்படி இருக்கு. திருநங்கைகள்னாலே பாலியலுக்கு தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை வந்து இன்னமும் அந்த சமுதாயத்துல வந்து இருந்து கொண்டேதான் இருக்கு. இது வந்து என்னைக்கு முடியும்ன்றது வந்து எல்லையே இல்லாத வரைக்கும் போயிட்டு இருக்கு. இல்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்து பாலியல் ரீதியான தொல்லை கொடுக்கப்படுறதா சொல்றாங்க இல்லையா? நீங்க வந்து ஏதாவது ஒரு கடுமையான ஒரு தொல்லை அனுபவிச்சிருக்கீங்களா உங்க துறையில? எங்க துறையிலயா? அதுதான் நான் வந்து பேசிக்கா வந்து மாட்டினது கிடையாது. சரி. துறை மூலியமா வந்து நான் வந்து மாட்டினது கிடையவே கிடையாது. இது வரைக்கும் வந்து துறை மூலியமா எனக்கு வந்து ஃபோன் கால்ஸ் வரும். உங்களுக்கு வந்து ஓகேவான்னு கேட்பேன். நான் ஏன் தெளிவா கேட்கறேன்னா
நீங்க மாட்டினது கிடையாது அப்படின்றப்ப அது அபாண்டமான படியா மாறிடும். ஆமா. அதை தெளிவா அது புரிஞ்சுக்கிறீங்களா நீங்க? அணுகி இருக்காங்க, நீங்க அதுக்கு ஒத்துக்கலன்ற மாதிரி நடந்துதா? ஆமா, நடந்தது அப்படிதான் என்ன நடந்தது? நடந்திருக்கு. ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு எனக்கு. வந்திருக்கு. என்ன இதுமே சொன்னாங்க? நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், டைட்டில் வின்னர் நீங்க வந்து ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுவீங்களா, உங்களுக்கு வந்து ஓகேவா, இல்ல நீங்க வந்து பேமெண்ட் பண்றீங்களான்னு சொல்ற அளவுக்கு வந்து கால்ஸ் வந்திருக்கு. இன்னமும் இருக்கு. இது இல்ல அவங்க இல்லாம அட்ஜஸ்ட்மென்ட்னு சொல்றாங்கம்மா. இதுல என்ன தப்பு இருக்கு? அட்ஜஸ்ட்மென்ட்ன்ற ஏன் நாங்க வார்த்தைக்கு அர்த்தம் பண்ணணும்னு புரியுதா கேக்குறேன். உங்களுக்கு? எதுக்கு நாங்க பண்ணணும்னு கேக்குறேன். தன்னுடைய வந்து உடம்பு ரீதியா தான் வந்து கேக்குறாங்க. அதுதான் பாலியல் அட்ஜஸ்ட்மென்ட். ரீதியா வந்து அப்படியா? கேக்குறாங்க. அதான் அட்ஜஸ்ட்மென்ட்னா அதான் அர்த்தமா? அட்ஜஸ்ட்மென்ட்னா ஆமா, பாலியல் ரீதியா தான் வந்து கேட்பாங்க. மத்தபடி அட்ஜஸ்ட்மென்ட்ஸ்னா வேற எதுலயுமே உள்ள கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு ஒரு வந்து ஒரு வந்து ஆண் வந்து எங்கள வந்து அப்ரோச் பண்ற விதமே வந்து ஸ்ட்ரைட்டா கேட்டுருவாங்க. நாங்க உங்களுக்கு வந்து குத்துமதிப்பா சொல்லி வைக்கிறோம். இவங்க இது மாரி வந்து பாலியல் சொல்றோம். உள்ள வந்து கேட்கிற விதமே எங்களுக்கு வேற மாரி இருக்கும். அதோட ஷார்ட் நேம் தான் அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்ற ஒரு வந்து சிம்பிள் வேர்ட்ல வந்து முடிச்சிடுறாங்க. இல்ல மிக வெளிப்படையா நம்ம சொல்லுவோம். நம்ம வந்து தவறான குற்றச்சாட்டு வைக்க போறது இல்ல. என்ன கேக்குறாங்க? என்ன கேட்கறாங்கன்னா, இதுமே நீங்க வந்து உள்ள வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா, ஒருத்தவங்க இருக்கிறாங்க. சரி, உள்ள வந்து ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. சரி, அப்படி இல்லன்னா உள்ள வந்து ஹெச்ஆர்ஸ் இருக்காங்க. சரி. இவங்க நீங்க நீங்க வந்து பர்சனல் வந்து மீட் பண்ணிட்டீங்கன்னா, ஓகே உங்களுக்கு உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். அப்படின்ற அளவுக்கு வந்து உள்ள வந்து பேசுவாங்க. இந்த வார்த்தையே கூடமா பர்சனல் மீட்டோட முடிச்சிடுறாங்களா? அப்புறம் என்ன? இல்ல பர்சனல் மீட்னா பேசுறது மட்டும் கிடையாதுல்ல. ஓப்பனா சொல்லிடுவாங்க. இது இருக்கு. உங்களுக்கு வந்து ஓகேன்னா நீங்க போயிட்டு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு உள்ள பேசுவாங்க. இல்ல இப்ப நம்ம திருப்பி திருப்பி வந்து நம்ம பேசும்போது வந்து பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ம். அவங்க வந்து பர்சனலா மீட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணமானாலும் இருக்கலாம். உடல் நீங்க ரீதியாவே ஒரு பேசுவாங்க. நீங்க ஒரு காரணத்தை கற்பிக்க கூடாதுல்ல. அதுதான் நான் கண்டிப்பா, கேக்குறேன். கண்டிப்பா. அதுதான் இதுக்கு நான் கேக்குறேன். வந்து ஓப்பனா நான் வந்து ஒண்ணு சொல்லணும்னா, ம், மிஸ் இந்தியா வரைக்கும் வந்து போற வந்து ம். ஒவ்வொரு டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கட்டும், மத்தவங்களாவே இருக்கட்டும். சில சரி. பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, சில பேர் ஃபேஸ் பண்ணல. நான் ஃபேஸ் பண்ண அனுபவம் வந்து எனக்கு வந்து ஃபோன் கால்ல ம், இது மாரி வந்து ஒருத்தரோட வந்து வந்து உடல் ரீதியா இருக்கணும். ம், அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு. ம். உடல் ரீதின்ற மென்ஷன் வேர்ட் இருக்கு. அதுதான் கேட்டேன். ம், ம், ஓகேங்களா? ம், இருக்கு. அத வச்சு நான் அந்த அட்ஜஸ்ட்மென்ட்ன்ற ஒரு வேர்ட் டாபிக் நான் கொண்டு வரேன். ம், இருந்திருக்கு. என்ன வந்து கேட்டிருக்காங்க. இது மாரி ம், ஒருத்தர் வந்து இருக்காரு. நான் வந்து ஃபவுண்டர் ஒருத்தங்க இருக்காங்க. ம், அவங்களோட நீங்க வந்து உடல் உறவு கொண்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா ம். உங்களுக்கு இது ஒரு சான்ஸ் வரும். இந்த சான்ஸ் மூலமா நீங்க வந்து டைட்டில் வின்னர் ஆகலாம். உங்க பேர் வெளிய ரீச் ஆகும் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காங்க. ஓ! ஆக ம். மொத்தத்துல அங்க அந்த பாலியல்ன்றது வந்து உடல் சம்மந்தப்பட்டது என்பத அவங்க அங்க மென்ஷன் பண்றாங்க. இத தான் நான் சொல்ல வரேன். இப்ப உடல் உறவுக்குன்னு அழைக்கிறாங்க இல்லையா? அவங்க ம். கூப்பிடுறாங்க. அது ம். நடந்திருக்குன்றீங்க. ம். நீங்க என்ன பதிலுக்கு சொன்னீங்க நீங்க? பதிலுக்கு நான் நான் வந்து சொன்ன இன்னைக்கும் என்கிட்ட வந்து ரெக்கார்ட் ப்ரூஃப்ஸ் இருக்கு. நம்ம ஒருத்தவங்க மேல அபாண்டமா சொல்ல முடியாது. நீங்க சொன்ன மாதிரி. என்னன்னா வந்து, என்னால வந்து உள்ள வந்து பண்ண முடியாது. சரி, எனக்கு அதுல வந்து விருப்பம் கிடையாது. சரி. ஏன்னா வந்து எனக்கு பின்னாடி வர்றது வந்து ஜெனரேஷனுக்கும் நான் பண்ணிட்டு உள்ள போயிட்டேன்னா, அப்ப அவங்களும் அதே தான் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? நான் நான் வந்து சொன்ன வார்த்தை என்னன்னா, எனக்கு இதுல வந்து விருப்பம் கிடையாது. எனக்கு வந்து டேலண்ட் இருக்கு. என்னோட வந்து டேலண்ட் மூலியமா நான் வந்து எப்படி உள்ள வர முடியுமோ, நான் வந்து வரேன்னு சொல்லிட்டு, நான் வந்து 2024 இப்போ நான் வந்து ஸ்டேஜ் ஏறுனேன் மிஸ் இந்தியா. இதுல எந்த ஒரு வந்து கமிட்மெண்ட்ஸும் இல்லாம ஸ்ட்ரைட்டா நானே என்னோட வந்து சொந்த வந்து உழைப்பால நான் வந்து உள்ள போய் ஏறி ஜெயிச்சுட்டும் வெளிய வந்தேன். டாட்ஸின் வந்து துணிச்சலா ஒரு நபரா இப்ப நம்ம பார்க்குறோம். ஆமா. நீங்க வந்து அத தவிர்த்திருக்கீங்கன்னு புரியுது. எதிர்த்து பேசியிருக்கலாமே. எதிர்த்து சண்டை போட்டுக்கலாம். ஃபைட் பண்ணியிருக்கலாமே. இல்ல ஃபைட் பண்ண முடியாது உள்ள. எதனால? ஏன்னா யார் பேசுறாங்கன்றது நம்மளுக்கு வந்து தெரியாது. அவங்களோட கான்டாக்ட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து வருமே இல்லம்மா தவிர யாரோ ஒருத்தர். ம். இப்ப யாரோ ஒருத்தர் நானே வந்து ஒரு நபர வந்து இந்த நபர் உங்க ம். கூட வந்து உடல் உறவு வைக்க ஆசைப்படுறாருன்னு சொன்னா, ஆமா. என்கிட்ட சண்டை போட்டுருக்கலாமே துணிச்சலா. அது ஏன் பண்ணல? அது பண்ண எங்களுக்கு ஒரு பயம். என்ன எங்களுக்கு அந்த பயம்? சான்ஸ் உள்ள போயிடுமோ? எங்க பேரு வந்து உள்ள இவங்க யாருனா தப்பா கிரியேட் பண்ணிடுவாங்களோ? எங் இல்லம்மா நாங்க நீ வந்து சின்னதா போனாலும் பேசுற விஷயம் போலனாலும் அதானே நடக்க போகுது. சண்டை போடலையே. நீ தவிர்த்துட்டுல போயிருக்க. நான் தவிர்த்து இல்ல சொல்றது சில புரியுதா? பேர் வந்து சண்டை வந்து ஃபைட் பண்ண மாட்றாங்க. வெளிய கொண்டு வர நீ மாட்டாங்க. என்னம்மா நாங்களும் பண்ண? கொண்டு வரல. நீ என்ன பண்ண? நானும் வெளிய கொண்டு வரல. அதான் எதனால? ஏன் தயக்கம்? எங்களுக்கு ஒரு பயம். என்ன என்னோட பயம்? பேர் வந்து இவங்க வேற மாரி ஏதாவது வந்து கிரியேட் பண்ணிடுவாங்களோ? என்ன நான் ரீசென்ட்டா பண்ணிடுவாங்க? என்ன பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி? இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள வந்து சில பேர் ஸ்டேஜ் ஏறவே விடல. சரி. ஸ்டேஜ் ஏற வந்து விடாம பண்ணியிருக்காங்க. சில பேர் என்ன வந்து பணம் கட்டி ஜெயிச்சிருக்காங்க இவங்க. சரி. நிறைய வந்து டைட்டில்ஸ் காரணமே இவங்க வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற பேர் வரைக்கும் வந்து வெளிய கொண்டு வரான். ஏன்னா இது வந்து கவர்ன்மெண்ட் கிடையாது. இது வந்து ம். பிரைவேட் லிமிடெட். ம். எல்லாரோட வந்து லைசென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிரைவேட் லிமிட்ல தான் இருக்கும். ம். அவங்கள நம்ம போய் கொஸ்டின் ரைஸ் பண்ணவே முடியாது. நம்ம வந்து ஒருத்தர வந்து ரைஸ் பண்ணிட்டாலும், அடுத்த வந்து பெஜன் ஷோஸ்ல நம்மள வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எங்க நம்மள ம். ஸ்டாப் பண்ணணுமோ, அங்க நம்மள வந்து நம்மள வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ப்ரமோஷன்ஸ் குடுக்கவே மாட்டாங்க. அதுக்கான வந்து லைசென்ஸும் நம்மளுக்கு வந்து கட் பண்ற அளவுக்கு அவங்க பண்ணிடுவாங்க. அதனால இது நம்மளுக்கு எதுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். சரி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிஎஸ்சி பாட்னி.
ஓ, நான் வந்து எந்த படிச்சிருக்கேன், கல்லூரி? மேற்கொண்டு நான் வந்து படிச்சுட்டும் இருக்கேன். படிச்சிட்டு இருக்கீங்க, என்ன ஆமா, படிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ நான் வந்து எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கேன். நந்தன மோட்சா சயின்ஸ் காலேஜ் ஃபார் இப்போ வந்து உமன்ஸா மாத்திட்டாங்க. சரி. அதுல நான் வந்து வந்து படிச்சுட்டு வரேன். இப்போ அட்டானமஸ். ஓரளவுக்கு உங்க சமூகத்துல படிச்சவங்க இருக்காங்களா? நெறைய பேர் இருக்காங்க. இருக்காங்க. முன்ன விட நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜெனரேஷன்ல வந்து நெறைய பேர் கிடையாது. சரி. அவங்கள பார்த்து வந்து பயந்த சமுதாயம் தான் இந்த சமுதாயம். சரி. இன்னைக்கு நெறைய பேர் வந்து சாதிக்கிறோம். நெறைய பேர் வந்து வெளிய வரோம். நாங்க இப்படி இருக்கோம். நாங்க வந்து மாடலிங் துறை எக்ஸாம்பிள் ஃபார் மீ. நான் வந்து படிச்சும் இருக்கேன். மாடலிங்ல இருக்கேன். இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன்னா, என்னோட வந்து சொந்த வந்து உழைப்பு மட்டும் தான். ம். நெறைய பேர் வந்து படிச்சு இன்னைக்கு போலீஸ்ல இருக்காங்க. அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஜட்ஜா இருக்காங்க. ம். சில பேர் வந்து அரசியல்வாதியா இருக்காங்க. ம். ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ம். நெறைய பேர் அப்புறம் அட்வொகேட்ஸா இருக்காங்க. நெறைய பேர் நெறைய துறையில இருக்காங்க. ம். இன்னைக்கும் வந்து படிச்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் டக்குன்னு கிடைக்க மாட்டுது. அதுக்கான ஃபைட்ஸ் நாங்க நெறைய பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப கல்வி ரீதியா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பட்டியல் கொடுத்தீங்க. ம். பல பேர் பல துறையில முன்னேறி இருக்காங்க. ஆமா. இதையும் மீறி இரவு நேரங்கள்ல திருநங்கைகள் வந்து பாலியல் தொழிலுக்காக பல ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல, பேருந்து நிலைய வாசல்ல கண்டிப்பா. நிக்கிறாங்க. சென்னையில பல ம். இடங்கள்ல நிக்கிறாங்க. ஆமா, ஆமா. எதனால? எதனாலனா விருப்பமா அவங்களுக்கான இல்ல ஏதாவது அழுத்தமா? 2மே சொல்லலாம். அ. ஓகேங்களா? விருப்பம்ன்றது எப்படின்னா வந்து அவங்களுக்கான வந்து எஜுகேஷன் கிடையாது. அந்த காலத்துல அவங்க படிக்கல. சரி. யாருமே வந்து அப்போ வந்து எஜுகேஷன்ல வந்து டிரான்ஸ் படிக்கலாம்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. சரி. நீங்களே வந்து பார்த்திருப்பீங்க. இப்போதான் வந்து ரீசன்ட் காலமா தான் வந்து டிரான்ஸ் படிக்கலாம். அவங்களோட வந்து விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வந்து ஜெனரேஷன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சரிம்மா. படிக்கலாம்னு சொல்றேன். அந்த காலத்துல அது கிடையவே கிடையாது. டிரான்ஸ்னாலே வந்து ஒரு கேவலமா பார்த்த சமுதாயம் இன்னைக்கு தான் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் வாய்ஸ். இதுக்கு முன்னாடிலாம் எங்கள பண்ணவே இல்ல கிடையாது. இப்ப அதனால தான் விருப்பத்தின் பேரில்னா என்ன? புரியல. விருப்பத்தின் பேரில் பேர்னா எப்படி வந்து போறாங்க? பணத்துக்காக பண்றவங்களும் இருக்காங்க. அவங்க விருப்பத்தின் பேர்ல. விருப்பத்துக்கு பதிலா அவங்க வந்து பணம் சேர்க்கணும். நெறையோட கமிட்மெண்ட்ஸ் கூட சொல்லலாம். சோ வந்து கமிட்மெண்ட்ஸ் நெறைய இருக்கும் அவங்களுக்கு. என்ன கமிட்மெண்ட்மா இருக்கும் அப்படி? இது மாதிரி வந்து சர்ஜரி பண்ணணும். சரி. சோ இது மாதிரிலாம் நெறைய இருக்கு. சர்ஜரி பண்ணணுமா? ஆமா. என்ன சர்ஜரி சர்ஜரி அமௌண்ட் பண்ணுவாங்க? வந்து பாட்டம் சர்ஜரியே பாத்தீங்கன்னா நீங்க வந்து 70K வரைக்கும் வரும். 70Kனா 70Kனா 70,000 வரைக்கும் வரும். சென்னையில? ஆமா, சென்னையில. சென்னையிலன்னு இல்ல, எந்த ஊர்ல நீங்க ஆபரேஷன் பண்ணாலும் 70,000 ரூபாய் கொடுத்து 70,000 ஆமா ஆகும். இதுவே நீங்க வந்து இது வந்து பிறப்புறுப்புல பண்ணக்கூடியதா? ஆமா, பிறப்புறுப்புல பண்றதுக்கு 70,000 ஆகும். 70,000. இதுவே நீங்க வந்து மேல நீங்க வந்து டாப் சர்ஜரி பண்றதா இருந்தா கிட்டத்தட்ட 1 லட்சத்துல இருந்து 1,80,000 வரைக்கும் சர்ஜரி இருக்கு. ஓ. சோ இவ்ளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல. இதுல எங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் ரீதியாவோ யாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இல்ல இந்த சர்ஜரி பண்ணியே ஆகணுமா? ஆமா, நாங்க எங்கள வந்து பெண்களா வந்து பிரதிபலிக்கணும் அப்படின்னா, ஓ. அதுக்கு நாங்க எங்கள மாத்திக்கணும்ல. நாங்க அப்படி இருக்க முடியாதுல்ல. சில பேர் எங்கள அப்படியே பார்க்குற விதமே தப்பா இருக்கும். நாங்க எங்கள ஒரு பெண்களா மாத்திக்கிட்டா, எங்கள பார்க்குற விதத்த நாங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கலாம். அந்த பயத்த நாங்க போக்கலாம். நாங்களும் உங்கள மாரி ஒரு பெண்கள், சக பெண்களா தான் இருக்கோம். அப்படின்ற ஒரு பார்வைக்கோசம் தான் நாங்க அந்த வலி வேதனைய தாங்கி இவ்ளோ அமௌண்ட்ஸ் ரெடி பண்ணி நாங்க அந்த சர்ஜரியே பண்ணுறோம். இல்ல இந்த சர்ஜரியில என்ன பிரச்சனை ஏற்படும்? சர்ஜரி பொறுப்புல ஒரு ஒரு கருவியை பயன்படுத்தும் போது என்ன மாதிரியான நெறைய பிரச்சனை இருக்கு. வரும்? நெறைய பேர் வந்து இறந்தே இருக்காங்க. ஓ. பாட்டம் சர்ஜரி, ஆணுறுப்பு சர்ஜரி பண்ணும்போது நெறைய பேரோட வந்து சர்ஜரி வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஃபெயிலியர்னா என்ன? சர்ஜரி பண்ணும்போதே அவங்க வந்து இறந்திருக்காங்க. ஓ. பிபி, சுகர் ஏறி அப்படிலாம் வேற இருக்கு. நெறைய மயக்க பேர் மருந்து போட்டு தான் இருக்கு. பண்ணுவாங்க. இல்ல ஃபுல்லா வந்து மரக்கர ஊசி தான் போடுவாங்க. கான்ஷியஸ் இருக்கும். அப்படியா? ஆமா, கான்ஷியஸ் இருக்கும். நம்ம ஓ. பண்றதே நம்மளுக்கு காட்டுவாங்க. எப்படி பண்றத நம்ம பார்ப்போம். ஓ. கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்றதுலாம் அப்போ. இப்பலாம் கண் எதிர்க்கே பண்ணுவாங்க. ஏன்னா என்ன சரி. பண்றோம்ன்றது உங்களுக்கு தெரியணும். சரி. நாங்க இந்த மாதிரி நாங்க இந்த வந்து இன்க்ரிமெண்ட்ஸ் நாங்க வந்து யூஸ் பண்றோம் சரி. அப்படின்றத அவங்க காட்டுவாங்க. காட்டி தான் உங்களுக்கு சர்ஜரியே பண்றாங்க. ஓ. என்னோட வந்து சர்ஜரி எல்லாத்துலயுமே எனக்கு சர்ஜரி பண்ணதே நாங்க பார்த்தோம். சரி. ஒரு சின்ன ரூம்ல யாருக்குமே தெரியாம ம். அப்படி வச்சு சர்ஜரி பண்ணி எங்களை வந்து வெளியவே அமிச்சாங்க. ஆனா அதுலயே வந்து எக்லா பண்றதும் இருக்கு, அன்இக்லா பண்றதும் இருக்கு. எனக்கு பண்ணது வந்து அன்இக்லா தான் பண்ணாங்க. எதனால? யாருக்குமே தெரியாது. அந்த வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து பண்ணக்கூடாது. ஓ. அது வந்து பிரைவேட் லிமிட். ஓ. அதுல ஒன்னொன்னுக்கு ஒரு வந்து அப்ரூவல் இருக்கு. எதுல பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகே. அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த அப்ரூவல் கிடையாது. நான் வந்து சர்ஜரி பண்ணி வந்து 1.5 இயர்ஸ் அபோவ் ஆயிடுச்சு. சரிம்மா. அத பண்ணியுமே எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சர்டிபிகேட்டே தரல. சரி. இதுவே நம்ம வந்து பிரைவேட் லிமிட்ல பண்ணியிருந்தோம்னா கம்பல்சரி நமக்கு வந்து சர்டிபிகேட் தருவாங்க. இவங்க இங்க சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ப்ராப்பரா பண்ணி இவங்க வந்து ஆண்ல இருந்து பெண்ணா மாறி இருக்காங்கன்ற ஒரு வந்து பெரிய சர்டிபிகேட்ஸ் இருக்கு. அந்த சர்டிபிகேட்ஸ் கூட எங்களுக்கு இன்னும் வரல. அந்த மாதிரி இல்ல சர்ஜரி சர்டிபிகேட் தேவையா அது? ஆமா, கண்டிப்பா தேவை. இப்ப நம்மளுக்கு வந்து பாஸ்போர்ட்ஸ் அப்ளை பண்ணனும்னா கூட நாம அத வந்து நார்மலா கொடுத்துறோம்னா டிரான்ஸ் மென்னு போட்டு கொடுத்துருவாங்க. டிரான்ஸ் உமன் வராது. சரி. அதுக்கு கம்பல்சரி அதெல்லாம் கேக்குறாங்க. திருநங்கை கார்டு வாங்கணும்னாலும் சர்ஜரி பண்ணிட்டா அதுக்கு ஒரு பேர் வரும். சர்ஜரி பண்ணலன்னா இதுக்கு இன்னொரு பேர் போடுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கு. பிறப்புறுப்புல வந்து நீங்க அறுவை சிகிச்சை பண்றீங்க. சரி. மேல அறுவை சிகிச்சை என்ன பண்ணுவாங்க? அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். என்ன பண்ணுவாங்க அதுல அப்படி? டபுள் டைப் இருக்கு. நம்மளோட ஸ்கின் லேயர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஆமா.
8 லேயர் சொல்லுவாங்க. சரி. அதுல வந்து மேல இருக்க வந்து 4 லேயர்ஸ், கீழ இருக்க 4 லேயர்ஸ் ஹார்ட் டிஸ்டன்ஸ்ல எடுப்பாங்க. சரிங்களா? அந்த வந்து லேயர்ஸ்க்கு நடுவுல சிலிக்கான் ஜெல்லுன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. அந்த ஜெல் வந்து அப்ராட்ஸ்ல இருந்து மட்டும் தான் வந்து சென்னைக்கு வந்து வர வைக்க முடியும். சரிங்களா? ஆனா சென்னையில எல்லா இடத்துலயுமே இருக்கு. அத வந்து வர வச்சு ஜெல், ஜெல் சிலிக்கான் ஜெல். ஆமா சிலிக்கான் ஜெல். ஓ. அத என்ன பண்ணுவாங்க, உள்ள வந்து அறுவை சிகிச்சை மூலமா உள்ள இன்செர்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஷேப் கொண்டு வந்து அப்படி பண்ணுவாங்க. நெறைய வந்து வலி வேதனைகள் இருக்கு. அசால்ட்டா வந்து சொல்லிர்றாங்க, திருநங்கைகள்லாம் இப்படி இருக்காங்க. இவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிர்றாங்க. ஆனா எங்களுக்கு என்ன, எங்களுக்கு அந்த வலி, வேதனை அத தாங்குற விதமே வேற. பக்கத்துல இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்களுக்கு இல்ல புரியாதுல்ல. இந்த சிலிக்கான் ஜெல் நீங்க செஸ்ட்ல புடுத்துறது மூலியமா வலி ரொம்ப அதிகமா இருக்கும். அது ரொம்ப எஃபெக்ட் எதுவும் இருக்கும். ஆகாதா ஃபியூச்சர்ல? ஏங்க, நாம் ஆணுறுப்பியா இருக்கிறோம். ஆமா. அதுல எவ்வளவு வலி இருக்கும். ம், ம், ம். அந்த வலியே அதையே நாங்க தாங்கிட்டா இருக்கிறோம். மேல பண்ணும்போது எங்களுக்கு ஓகேன்னு தான் தோணும். ஏன்னா கிட்டத்தட்ட வலி தான். அது வந்து 40 நாள் வலி. ம். இது கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் வலி. ஓ. அந்த வலியும் நாங்க பொறுத்து ஏன்னா ஹார்ட் கிட்ட இருக்குங்கல்ல, மூச்சு விட முடியாது. திடீர்னு ஒரு வெயிட் இருக்கும். ம். குத்திட்டாங்கன்னா, சில பசங்க நீங்களே அத பார்த்திருப்பீங்க நியூஸ்லலாம். சில பசங்க வந்து ரோட்ல நிக்கிறவங்க இல்ல திருநங்கைகள சண்டை போட போய் செஸ்ட்ல கொளுத்தி சில்கான்னு சொல்றாங்கல்ல, அந்த அந்த வந்து ஜெல் வந்து வெடிச்சுலாம் இருக்கு. இறந்தெல்லாம் இருக்கான். வெளிய வந்து விழுந்தெல்லாம் இருக்கு. என்ன நடந்திருக்கு? புரியல. பாலியலுக்கு வெளிய நிக்கிறாங்கல்ல, ஆமா. அப்போ வந்து பசங்க வந்து போதைக்குள்ள வந்து வரும்போது, ம். சில பசங்க என்ன பண்ணுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைட் பண்ணும்போது அவனுங்களுக்கு தெரியாது, கான்ஷியஸ் இருக்காது. ம். ஒரே குத்து குத்திட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜெல் உள்ள வெடிஞ்சிரும். எதுவா இருந்தாலும் ஒரு லிமிட் தானே. உள்ள இருக்கிறது ஒரு ஜெல்லு தான். அந்த ஜெல்ல குத்திட்டா என்ன ஆகும்? அதோட வலி வேதனை பத்திலாம் அவனுங்களுக்கு தெரியாது. இதுதாங்க நடக்குது. சரி. இது வந்து நீங்க விருப்பத்தின் பேர்ல போறாங்க அப்படின்றீங்க. அழுத்தத்தின் பேர்ல போறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? டிரான்ஸ் கம்யூனிட்டி. என்ன? எங்களோட கம்யூனிட்டிலேயே எங்களையே அனுப்பிச்சு பண்றவங்களும் இருக்காங்க. டெய்லி வந்து இவ்ளோ நீங்க அமௌண்ட் தரணும். இவ்ளோ நீங்க சம்பாரிச்சு குடுத்து தான் ஆகணும். ம். இப்படின்றது இருக்கு. இப்பவும் வந்து நெறைய பேர் வந்து போராடிட்டு இருக்காங்க. நான் அவங்க பேர் சொல்ல வரல. ம். அவங்கள வந்து மறைச்சு சொல்லப்போனா, ம். அவங்களுக்கிட்ட இருக்கிறவங்க நெறைய பேரு ம். வெளிய வந்துட்டாங்க. கம்யூனிட்டி விட்டு வெளிய வந்துட்டாங்க. எனக்கு இந்த கம்யூனிட்டி வேண்டாம். ம். எனக்கு உள்ள வந்து நெறைய வந்து புஷ் இருக்கு. என்ன ரொம்ப தள்ளுறாங்க. அழுத்தப்படுத்துறாங்க. இந்த 17 பாலியல் வயசு தொழிலுக்கு. ஆமா பாலியல் தொல்லைக்கா இருக்கட்டும், பெக்கிங்கா இருக்கட்டும், கடை கேட்கிறதா இருக்கட்டும். இல்ல 17 வயசு? 17 வயசு, 16 வயசு நெறைய பேர் வந்து கடை கேட்கறாங்க. புரியுதுங்களா? கடை கேட்கறதுன்னா வந்து ரோடு ரீதியா வந்து பணம் கேட்டு, சோ அப்படிலாம் வந்து இருக்கிறவங்களா இருக்காங்க. இதுல பாலியல் தொழில்ல என்ன பண்றாங்க? பாலியல் தொழில்லயே வந்து அவங்கள அழகுபடுத்தி, அவங்கள சீறி சிங்காரிச்சு, ம். இன்னைக்கு அவங்கள வந்து ரோட்ல நிக்க வச்சு, அவங்க எவ்வளவு பணம் லேர்ன் பண்ண முடியுமோ லேர்ன் பண்ண வச்சு, இன்னைக்கு அவங்கள வந்து வெளிய கூட்டிட்டு போய் நிறுத்துறாங்க. சோ இந்த மாதிரியான அழுத்தங்களும் உள்ள இருக்கு. சோ இது ரொம்ப ஒரு ஆபத்தான லைஃப்ன்னு சொல்லலாம். வெளிய பார்க்கும்போது திருநங்கைகள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உள்ள பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும். நாங்க ரொம்ப அடி நகையோடலாம் இருக்காங்க. சில பேர் நகைலாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த பணம் தாங்க இந்த பணம். ஓ. நீங்க கேட்டதுக்கான அர்த்தமே இதுதான். அந்த பணம் தாங்க இந்த 3 பணம். வீடு வாங்கியிருக்குன்றாங்க. எங்க 10 வீடு என்ன சொல்றது? நெறைய வீடு வாங்கி கட்டி வச்சிருக்காங்கங்க. ஆனா சரி. கேட்டா இது என்னோட பணம்ன்றுவாங்க. ஆமா. ஆனா இது அவங்களோட பணமே கிடையாது. அந்த ஒவ்வொரு செங்கல்ல கூட நாங்க பட்ட கஷ்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு இல்ல. திருநங்கையோட கஷ்டங்கள் உள்ள இருக்கும். இல்லாமலாங்க இல்லங்க. சில பேர் சொல்றாங்க, "அப்பல்லாம் இல்லங்க. இது என்னோட சொந்த நகைன்னு." எங்களுக்கு பாருங்களேன், நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். என்கிட்ட ஒரு நகை கூட கிடையாது. ஓ. ஆனா அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா, எங்கள பெரியவங்க கிட்ட பாத்தீங்கன்னா, கழுத்து இருக்காது நகை போடுறதுக்கு. மோதிரத்துக்கு விரல் இருக்காது. அந்த அளவுக்கு நகை போட்டுட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் இல்ல குடுக்குறாங்க. இப்ப அந்த பாலியல் தொழிலாளியா நிக்கிறாங்க திருநங்கை. இன்னைக்கும் இருக்காங்க நம்ம பாக்குறோம். இருக்காங்க. என்ன வாங்குவாங்க? எவ்வளவு பணம் கிடைக்கும்? எவ்வளவு சம்பாதிச்சிருவாங்க குறைந்தபட்சம்? குறைஞ்சபட்சம் அப்படி சொல்றத விட ஒரு கிளையண்ட்ஸ் கிட்டன்னு சொல்லலாம். ஒரு ஒரு நபர் ஆளுகிட்ட ஒரு 400ல இருந்து 800க்குள்ள அவங்க கலெக்ட் பண்ணலாம். அது எப்படி ஃபிக்ஸ் பண்றீங்க? இவர்கிட்ட அதாவது எனக்கே அது புரியல. இவர்கிட்ட இந்த நபர் கிட்ட இவ்வளவு கேட்கணும். இவர்கிட்ட இவ்வளவு கேட்கணும்ன்றது எப்படி முடிவு பண்றீங்க? இப்படி முடிவா ஆள பார்த்தாலே தெரியும்ல. எப்படி? ஒருத்தவங்க கிட்ட இருக்கும். அவன் வந்து பார்த்தா வந்து கார்ல வருவான். அவன்கிட்ட வந்து 1000 ரூபீஸ் கேட்டாலும் சரின்னு சொல்லிடுவான். அவனுக்கு வந்து யோசிக்க மாட்டான். ஏன்னா அவனுகிட்ட வந்து பிசினஸ் இருக்குன்ற எங்களுக்கு ஒரு மைண்ட் தாட். சரி. நார்மல் பர்சன் வந்து நடந்து வரான். அவன் வந்து இல்ல கூலி தொழிலாளி மாதிரி இருக்கானா? நடந்து வந்து கேட்பாங்க. கேட்பாங்க. நிறைய பேர் அதுதாங்க. அவனுக்கிட்ட வந்து 400க்கு மேல தர மாட்டான். எங்க இவ்வளவுதாங்க இருக்கு. இதை விட கம்மியா இருக்கா? அப்படின்லாம் கேட்பாங்க. ஆஃபர் பிசினஸ்ல பேசுவாங்க. சோ அப்படியும் இருக்கு. அது பேஸ் பண்ணி தான் நாங்க உள்ள போவோம். இவ்வளவு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இவனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலயே காதல்கள்லாம் வேற இருக்குங்க. அப்படிலாம் வேற இருக்கு. நான் உன்னை பாத்துக்கிறேன். நான் உன்னை லவ் பண்றேன். இப்படி பேசியே கவர் பண்ற ஆண்கள் அதிகம். சரிம்மா, இப்ப 400 ரூபா இல்ல 1000 ரூபாய் ஒருத்தர் கொடுக்குறாரு. சரி. ஒரு பெண்ணோட உடல் உறவு கொள்றது அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. உங்ககிட்ட என்ன அப்படி கிடைச்சிரும்னு வராங்க? என்ன எதிர்பார்க்கறாங்க? அது நீங்க ஆண்கள் கிட்ட தான் கேட்கணும். நாங்க வந்து அதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் எல்லா சப்ஜெக்டும் நாங்க வந்து ப்ராப்பரா பண்ணுவோம். சரி. ஒரு வந்து கேர்ள் ரீதியா
ஒரு பொண்ணு எப்படி இருப்பாளோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா டிரான்ஸ்க்கும் பொண்ணுக்கும் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு இருக்கும். எதனாலனா நாங்க அவங்களுக்கே டஃப் கொடுக்கணும், நாங்க அவங்களை விட நல்லா இருக்கணும், சரி அப்படி யோசிக்கிறோம். அதனாலதான் சில ஆண்கள் எங்க இடத்துல வராங்க. ஆண்களுக்கு வந்து லைக்ஸ் ஒண்ணு இருக்கு, பெண்கள் இடத்துல பிடிக்காது. அது பெண்கள் அவங்களுக்கு பிடிக்காது, திருநங்கைகளை மட்டும் தான் பிடிக்கும். அப்படி வர பசங்களும் இருக்காங்க. லைக்ஸ் கேட்டகரிஸ் மாறி இருக்கும்ல, அது மூலியமாவும் வருவாங்க. இதுமே காமனாவே இருக்கு, நிறையவே இருக்கு. அதுல எக்ஸ்பிளைன் பண்ணா முடியவே முடியாது, அவ்வளோ இருக்கு. இப்ப நீங்க அறுவை சிகிச்சை பிறப்புறுப்பு அறுவை சிகிச்சை பண்ணா மட்டும்தான் ஒரு ஆணோட உடல் உறவு கொள்ள முடியும். ஆமா முடியும், இல்லைன்னா முடியாது. இல்லைன்னா அவங்களோட வந்து கேட்டகரிஸ் வந்து வேற மாதிரி, கே கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கு. கேட்டகரிஸ் வைஸ் நிறைய இருக்கு. ஃபீமேல் கேட்டகரி, டிரான்ஸ் கேட்டகரி, டிரான்ஸ் மென் கேட்டகரி, இப்படி நிறைய இருக்கு. கே கேட்டகரி, அப்புறம் வந்து சிடி கேட்டகரி, இப்படின்னு சொல்லி நிறைய கேட்டகரிஸ் இப்போ வந்துச்சு சொசைட்டில. அப்பெல்லாம் வந்து எல்ஜிபிடிக்யூனா என்னன்னு தெரியாது, எங்களுக்கே தெரியாத அளவுக்குலாம் இருந்துச்சு. இன்னைக்கு எல்ஜிபிடிக்யூனா ஒவ்வொரு பர்சனுக்கும் தெரியும், ஒரு சின்ன குழந்தைக்கும் தெரியும். அந்த அளவுக்கு எல்ஜிபிடிக்யூனா என்னன்னு சொல்லிட்டு பாப்புலர் பண்ணிட்டாங்க. பாப்புலர் இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா வந்து எங்களுக்கான உரிமையை நாங்க கேட்கறோம். அது அந்த ஒரு கம்யூனிட்டி மூலமா நாங்க இதுல இருக்கோம்னு சொல்லிட்டு நாங்க அது மூலம் நாங்க வந்து கேட்கறோம். இல்லைன்னா எங்களால கேட்க முடியாது. பாதுகாப்பான உடல் உறவு தானே அவங்க வரோம். ஆமா, பாதுகாப்பான எல்லாமே வந்து சேஃப்டி மஸ்ட். எங்களுக்கு சேஃப்டி இல்லாம நாங்க யாரோடவும் உடல் உறவு கொள்ளவே மாட்டோம். சில பேர் வந்து பாலியல்ல இருக்காங்க, அத பணத்துக்காக பண்றவங்க எப்படி பண்ணாலும் ஓகேப்பா, பணம் வந்துச்சுன்னா ஓகே. சில பேர் இப்போ கான்ஷியஸா பண்றவங்க அப்படி பண்ணவே மாட்டாங்க. தவறான முறையில உறவு கொள்றது இருக்குன்றாங்க, அது எப்படி இருக்கு? அது தப்பு தானே? அது தவறான முறையில பண்றாங்கன்னா அதுக்கான விளைவு அவங்க தான் அனுபவிக்க போறாங்க. அதனால நாங்க அதை கண்டுக்கவே மாட்டோம். என்ன நடக்குமா தவறான முறையில உறவு? HIV வரும் ஃபர்ஸ்ட், பாசிட்டிவ் HIV. நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் அஃபெக்ஷன்ஸ் நிறைய வரும், எஃபெக்ட்ஸ் நிறையவே வரும். ஸ்கின் ப்ராப்ளம், டிசீஸ், இது மாதிரி நிறைய வரும். பாலியல் நோயின்னு சொல்லுவாங்க, அது வந்து நிறைய வரும். HIV தான் ஃபர்ஸ்ட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு. அதனால நிறைய பாதிப்பு இருக்கு, உயிரே போற அளவுக்கு இருக்கு. ஆனா அதெல்லாம் சில வந்து திருநங்கைகள் வந்து நாலேஜே எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த பையன் நல்லா இருக்கான், இந்த பையன் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. கியூட் என்னைக்குமே உங்களுக்கு வந்து லைஃப் இல்லை அப்படின்றத அவங்களுக்கு புரியல. பணம் கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு நாலேஜ்க்குள்ள போயிடுறாங்க. அதனால அவங்க தள்ளப்படுறாங்க. நன்றி ஜாதுரை. நன்றி.